ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் நேதாஜி அன்பு ஃபேமிலி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், தீபாவளினாலே ரொம்பவே விசேஷமானது லக்ஷ்மி குபேந்திர பூஜை தான். அனைவருமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேந்திர பூஜைனா குபேந்திரருக்கு தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே நினச்சிக்கிறோம். அது அப்படிலாம் கிடையாது. லக்ஷ்மி குபேந்திரர் பூஜைனாலே அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் அன்னைக்கு லக்ஷ்மியை வழிபட்டதுனால தான் இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா அனைத்து செல்வத்திற்கும் அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிபதியாக பார்த்திங்கன்னா திகழ்கிறாரு. அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம். எப்படிலாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூஜையை செய்யணுன்றதை எளிய முறையில் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அனைவருக்குமே தெரியும், நம்ம குபேந்திரர் யாருன்னா சிவன் பெருமானுடைய நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட போயிட்டு குபேந்திரர் போய் கேட்குறாரு, நான் நல்ல செல்வந்தர் ஆகணும்னா அதுக்கு அதிபதியாகவும் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த தீபாவளி நாளில் வர அமாவாசை சாயந்திரமாக நீ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை நீ பார்த்தீங்கன்னா வழிபடு. அதன் மூலிமா உனக்கு லக்ஷ்மியோட செல்வம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீ அதிபதியாகவும் ஆகலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது லக்ஷ்மி தேவியை வழிபட்டதுனால்தான் அவர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வத்தின் அதிபதியாகவும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்குற கடமையிலையும் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அடுத்து இன்றைக்கி அந்த பூஜை எப்படி நம்ம எளிய முறையில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முதல் கடவுளால் விநாயகரை பார்த்திங்கன்னா வணங்குவோம். அவரை வணங்கிட்டு அவருக்குரிய துதிங்களை படிச்சுட்டு அவருக்கு சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைங்க. உங்களுக்கு யாரை குருதேவராக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களையும் மனதார நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மி தாயாரை 108 போற்றைகள் சொல்லி அவங்களுடைய நாமாவளிகளாகவும் இருக்கலாம், இல்லை ஓம் லக்ஷ்மியை நமக அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை முதல்ல முடிச்சுக்கோங்க. அதுக்கு அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா தாமரை மலர்கள் வச்சு அதில் ஒரு நாணயம் வச்சு அதுக்கு குங்கும மஞ்சள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குங்கும அர்ச்சனை பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேந்திரரை வழிபடலாம். இவங்களுக்கும் அதே மாதிரி நாமாவளிகள் சொல்லலாம். இவங்களுக்கும் பச்சை கலரில் இருக்க குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட 108 நாணயங்கள் இருக்குது, அதை வச்சு நான் நாணயம் பண்ணலாமா அப்படின்னாலும் நீங்கள் அது தாராளமாக நீங்கள் பார்த்திங்கன்னா பண்ணலாம். அதுக்கப்புறமா மலர்களாலேயும் வில்வ இலைகளாலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்பவே பார்த்திங்கன்னா பிடிக்கும். இல்லை எங்ககிட்ட இந்த 3மே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த 3த்துமே சரிபாகமாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி 108 போற்றைகளை படிங்க. அப்படி இல்லை எனக்கு அந்த போற்றைகள்லாம் தெரியாது அப்படின்னா ஓம் லக்ஷ்மி குபேந்திராய நமக அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பார்த்திங்கன்னா வழிபடலாம். ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வழிபட்டிருக்கேன். உங்களுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா அர்ச்சனைகளையும் முடித்த பிறகு அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சு நீராதனையை பார்த்திங்கன்னா காட்டுங்க. அதுக்கப்புறமா நெய்வேத்தியங்கள்லாம் செஞ்ச பிறகு நெய்வேத்தியங்கள்லாம் காட்டி முடித்த பிறகு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலாலான நெய்வேத்தியங்களும் பழங்களையும் தான் நான் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக படைச்சிருக்கேன். நீங்கள் லக்ஷ்மி தாயாருக்கு என்ன விருப்பம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் பாயாசம் செஞ்சு வைக்கலாம். கல்கண்டு சக்கரை பொங்கல் நீங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை பால் பாயாசம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் பாயசம் செய்யறதுக்கு நம்மள்ட்ட எந்த பொருளும் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவல், சர்க்கரை, தேங்காய் துருவல் இந்த 3த்தையும் கலந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரசாதமாக செஞ்சு வைக்கலாம். சரிங்களா? நம்ம லக்ஷ்மி குபேந்திரருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்புகள் வகைகள்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இனிப்பு வகைகள் நீங்கள் எத்தனை வகை வச்சாலும் சரி, இல்லை என்கிட்ட ஒரு வகை தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, அதை தாராளமாக நீங்கள் மனசார வச்சிங்கனாலே போதும், அவங்க ஏற்றுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்திங்கன்னா பிரசாதங்கள்லாம் படைச்சி முடித்த பிறகு ஊதுவத்தி, அதுக்கப்புறமா சாம்பிராணி புகைகள் அது மாதிரி எதனா காட்டலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கற்பூர நீராதனை பார்த்திங்கன்னா காட்டி முடிச்சுட்டு உங்கள் கையில் பார்த்திங்கன்னா ஒரு பூ எடுத்துக்கோங்க. பூ எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி தாயாரையும் குபேந்திரரையும் நல்லா வேண்டிக்கோங்க. இது எல்லா இடத்தையும் நல்ல முறையில் நீங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நடத்தி தரணும், அதுக்கு முன்னாடி எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு கணபதியும் குலதெய்வத்தையும் மனசார நீங்கள் பார்த்திங்கன்னா வேண்டிக்கோங்க.
வேண்டிக்கினாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடத்தி தருவாங்க. லக்ஷ்மி தாயார் குபேந்திரரேன்னதுக்கு அவங்கள செல்வத்தின் அதிபதியாகவே ஆக்கிட்டாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்க தேவையில்ல. நம்மளுக்கு இருக்கிற கடன் சுமையை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும். கடன் இல்லை அப்படின்னாலே நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வாழ முடியும். நம்மளுக்கு அதுக்கேற்ற ஊதியத்தையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர வேண்டி நம்ம லக்ஷ்மி தாயாரை வேண்டுவோம். இந்த ஊதியம் மட்டும் இல்லாமல் செல்வத்தை மட்டும் பார்க்காம அவங்க அனைத்துக்குமே அதிபதி அவங்க தான். நம்ம குழந்தை வரத்தை கேட்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு கல்வியை கேட்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான வீரத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு வந்து கொடுங்கன்னு கேட்கலாம். ஏன்னா அனைத்துக்குமே லக்ஷ்மி அவங்க தானே. அதனால் தாராளமாக நீங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கலாம். லக்ஷ்மியை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்க. அதை எப்படி தக்க வச்சு நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற புக்தியை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரது குபேந்திர தேவர் தான். அப்படிங்களா? சரிங்களா? அதனால குபேந்திரரை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குபேந்திரருக்கு உண்டான வழக்கு அந்த பச்சை கலர் வழக்கு தான் ஏற்றி வச்சுருப்பேன். ஏன்னா ரத்னமங்கலத்தில் குபேந்திரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளக்கு பூஜை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. நான் இது எதுக்காகவும் சொல்ல, ஏன்னா நான் போயிட்டு வந்தேன். அங்கே எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ முன்ன இருந்ததோட என் நிலமை இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் பௌர்ணமிக்கு நான் வந்து போகல, ஒரு 5 பௌர்ணமிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போயிருக்கேன். அங்கே இந்த வழக்கு நாணயங்கள் சின்னதாக ஒரு வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா தாமரையும் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. அங்கே போனவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். போகாதவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு முழுசாகவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்னதி திறந்து தான் இருக்கும். யார் வேணாலும் போய் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.